2 மொழி இருக்கும்போது 3 மொழி படிக்கிறது முட்டாள்தனங்கிறார். இந்த வீடியோ கேளுங்க. முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவங்க 2ஓ 3ஓ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழிக் கொள்கையை இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? முட்டாள்தனங்கிற பெரிய அறிவு ஜீவி எப்படி முட்டாள்தான்? ஒழுங்காக போயிட்டு இருக்கல. இன்னும் ஒழுங்காக போயிட்டு இருக்குன்னா மாற்றம் தேவையில்லையா? பிடிஆர் மாற்றம் தேவையில்லையா? ஒழுங்காக போயிட்டு இருக்குன்னா அந்த காலத்தில் அவுரங்கசீப்பு வந்து என்னென்ன பண்ணுனா, ஷாஜகான் என்னென்ன பண்ணினாங்க, அக்பர் என்ன பண்ணார், வெள்ளைக்காரன் எப்போ இந்தியாவுக்கு வந்தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எப்போ ஆரம்பித்தான், என்னென்ன இவங்க கவர்னர் ஜெனரல்லாம் வந்தாங்க. இதை படிப்பது தான் 50 வருடம் 100 வருடம் படித்து கொண்டிருப்பது தான் கல்வியா? அறிவுஜீவி உங்களை தான் கேட்குறேன். நாட்டில் எவ்வளோ மாற்றம் வந்து விட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இன்னைக்கு உலகம் பூரா வந்துருச்சு. புதிய கல்வி, புதிய டெக்னிக், புதிய விஞ்ஞானம். அதை படிக்கணும்னு மாணவன் விரும்புகிறான். இன்றைக்கு கல்விக்கு வாங்க. கல்வியை மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு 1976 இந்திரா காந்தி மாற்றிட்டாங்க. அதுதான் சட்டம். அப்போ மாநிலங்களுக்கு இருக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கிறது கல்வி விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு. அதன் அடிப்படையில் தங்களுக்குடைய கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் இருக்கும் கல்வியில் இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. சட்டம் கொண்டு வரலைங்கிறீங்கள கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் எடுத்தது தான் அது. அதை வச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் சட்டம் கொண்டு வரலன்னா சட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு அடுத்தது ஒரு என்ன சொல்கிறாரு, சட்டம் கொண்டு வரல அப்படின்ட்டு. 1968 மும்மொழி திட்டம் வந்துருச்சான். மேதாவி 1968 இந்திய அரசின் கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க. அதுதான் சட்டம். இது கல்விக்கு புதிய கல்விக் கொள்கை வரணும், பழைய கல்வியை தொடரலாம்ங்கிறது வந்து 1968 சட்டம் அல்ல. மும்மொழி கொள்கையும் வந்து இந்திய அரசின் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதையும் நடைமுறைப்படுத்தலை. நீங்கள் தான் விட்டீங்களா? 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் கள்ளக்குடி கொண்டு பண்ணுன்னு சொல்லி தண்டவாளத்தில் படுத்து வர விட்டீங்களா? மத்திய அரசாங்கம் பார்த்தாங்க, எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கான், பின்னாடி பார்த்துக்கோன்னு விட்டாங்க. இன்று அதற்கான அவசியம் வந்து விட்டது. புதிய கல்வியை மாணவர்கள் கற்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் மாறிவிட்டது. அதற்கேற்ற கல்வி தேவை மாணவர்களுக்கு. அதைத்தான் முடிவு பண்ணுறான். நீங்கள் யார் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, இதெல்லாம் பேசுகிறதுக்கு?